பேரழகின் நிலவன் அத்தியாயம் 53. நிலவா, புரியுற மாதிரி பேசு. ஜோதி கூட சண்டையா? நிலவன் பேசிக்கொண்டே ஹோட்டல் வெளியில் சென்றிருந்தான். பின்ன என்னம்மா, ஏதோ ஒரு தப்பா பண்ணிட்டேன், அதைய சொல்லி காட்டிட்டு இருந்தா எனக்கு கோபம் வராதா? நானும் மனுஷன் தானே. நீ என்ன தப்பு பண்ண என வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து கேட்டார் நாகா. அது என தடுமாறினான். சொல்லு, தடுமாற அளவு தப்பா அது? அம்மா, அது நேத்து என தடமாறியவாறு மது அருந்துவிட்டு முதலிரவின் அறைக்குள் நுழைந்ததை கூறினான். ஏண்டா அப்படி பண்ண? அப்போ உன் அப்பத்தா கேட்டது சரிதானா? என்ன கேட்டாங்க? ஏன் கண்ணு ரெண்டும் தண்ணி அடிச்சவன் மாதிரி இருக்குன்னு கேட்டாரே. நான் கூட அவங்கள உன் அப்பா கிட்ட திட்டுனேன், புதுசா கல்யாணம் பண்ணவங்க கிட்ட கேட்குற கேள்வியான்னு. அப்போ போதையில் செயினை கலட்டி நீ தான் தொலைச்சியா? உன் அப்பத்தா நல்ல விவரம் நிலவா? அம்மா, நான் என்ன மகா குடிக்காரனா? நீங்களும் இன்சல்ட் பண்றீங்க. செயின் எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல, ஏதோ மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியாம குடிச்சிட்டேன். அப்படி என்ன மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல? அதை விடுங்க, வேற என்ன விஷயம்? நாங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் என பேச்சினை மாற்றினான். ஜோதி எங்க? அவ ரூமில் இருக்கா. அவ நம்பருக்கு கூப்பிடுங்கம்மா. நிலவா, உன் அப்பா தான் ஏதேதோ சொன்னாருன்னு நீ மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை ஏன் கொடைக்கானல் போக வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் சொன்னாரு. நான் நல்லா திட்டி விட்டேன். ஏண்டா, அது உங்க 2 பேரோட சொந்த விஷயம். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ குழந்தை பெற்றுக்கோங்க. இப்போ லேட்டா எதுவோ உங்க விருப்பம். நான் இருக்கேன் குழந்தைய பார்த்துக்க. ஜோதி கூட சண்டை போடாத. உங்க அப்பா பேசினதை கணக்கில் சேர்க்காத. உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க, நான் வைக்கிறேன் என போனை வைத்து விட்டு கணவரை முறைத்தார். போனை வைத்து விட்டு அறையை நோக்கி நடந்த நிலவன் மனதில் இன்னும் கோபம் குறையவில்லை. ஆனாலும் அம்மாவுடன் பேசியதில் ஒரு மகிழ்ச்சி. அப்பா அம்மா பழைய மாதிரி ஒன்றாக இருக்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அறைக்குள் நுழைந்தவன் நண்பர்களோடு சென்று அமர்ந்தான். உணவு மற்றும் அவர்கள் ஆர்டர் செய்தது அனைத்தும் வந்து சேர்ந்தது. ஜோதியும் குளித்துவிட்டு வந்து நுழைந்தாள். நுழையும் போது நிலவனின் கையில் மது கோப்பையை கண்டவள் மனம் வலித்திட அதன் பிறகு அவன் பக்கம் திரும்பவே இல்லை. மனதே இல்லாமல் அவசரமாக சாப்பிட்டுவிட்டு தூக்கம் வருவதாக கூறிவிட்டு தன் அறை நோக்கி சென்று மெத்தையில் பொத்தென்று விழுந்தாள். கண்களில் கண்ணீர் பெருகியது. அவ்வளவு சொல்லியும் மறுபடியும் குடித்து கொண்டிருக்கின்றான் என்ற கோபம் அவள் மனதை நொறுக்கியது. கட்டிலில் ஒரு பக்கம் போர்வையை இழுத்து போத்தி கொண்டு படுத்திருந்தாள் ஜோதி. நேரம் கழித்தே நிலவன் வரும் அரவம் கேட்டது. இரவு விளக்கு எரிந்து கொண்டு இருந்ததால் அறையின் விளக்கை போடாமல் கட்டிலில் வந்து சாய்ந்தான். ஜோதி நித்திரையின்றி தவிப்பது புரியாமல் அவனோ ஆழ்ந்த நிலையில் கிடந்தான். நீண்ட நேரம் பிறகு கண்களை திறந்த ஜோதி அவன் பக்கம் திரும்பினாள். இமைகள் மூடி நித்திரையில் இருந்தவனை கண்டு கோபம் ஒரு பக்கம் வந்தாலும் அவளின் காதல் மனமோ அவன் அருகில் செல்ல துடித்தது. மனதில் இருந்த காதல் வெல்ல அவன் அருகில் நெருங்கி படுத்தாள். எழுந்தமர்ந்து தன் போர்வையை அவன் மீது போர்த்தியவள் திரும்பி உறங்கும் அவனையே நோக்கினாள். நிலவா, நிஜமா நான் சொன்னது என்னோட கவுண்டிங் முடிஞ்சிட்டுன்னு தான். நீங்க குடிச்சதால அது தெரியலன்னு சொல்ல வந்த. அதுக்குள்ள இவ்வளோ கோபம் உங்களுக்கு? இப்ப உங்க கவுண்டிங் தான் பாக்கி இருக்கு. இதை நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க தினமும் குடிச்சிட்டு வந்தா நான் எப்படி புரிய வைப்பேன் என வருந்தி கண்ணீர் படிய கூறினாள். படுக்கையை நோக்கி சென்றவள் அவன் நெற்றியில் அழுந்த முத்தம் வைத்துவிட்டு, பாருங்க, இப்ப கூட உங்களுக்கு கவுண்டிங் ஆகுது என அவன் கன்னத்தில் 2 பக்கமும் முத்தத்தை அழுந்து வைத்துவிட்டு அவன் அருகே படுத்து கொண்டாள். பிறகு மனம் கனத்திட நித்திரை வர மறுத்தது. இன்றும் அவன் மார்பில் ஏறி படுத்து கொண்டாள். நீண்ட நேரம் கழித்து இருவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். விடியற் காலை நெருங்கவில்லை. ஜோதியின் உடல் மிகுந்த இறுக்கத்தில் இருந்த உணர்வு வர அவளின் நித்திரை களைந்தது. மெனக்கெட்டு விழிகளை விரித்தவள் அசைய முற்பட முடியாமல் குனிந்து பார்த்தாள். நிலவனின் கைகள் அவளின் இடையை இறுக்கிக் கொண்டு அவனின் மார்பிற்குள் அவளின் தலையை புகுத்தியபடி தன்னுள் அவளின் உடலை அடக்கி ஜோதியை ஒரு பக்கமாக முதுகு தன் மார்பில் இருக்குமாறு கோழி தன் குஞ்சை அடைக்காத்து வைத்திருப்பது போல் அணைத்து கொண்டிருந்தான். ஜோதியால் ஒரு இன்ச் கூட நகர முடியாது. போர்வைக்குள் அவனின் அருகில் அந்த உடல் சூட்டில் அவளின் உணர்வுகள் மேலோங்கியது. எதையுமே உணராதவனோ ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். ஜோதியின் மனநிலை வேண்டாம் என்று விலகவும் முடியாமல் வேண்டுமென விரும்பவும் பயந்து துடித்தது. ஆனால் இறுதியாக அவனின் அணைப்பை அனுபவிக்க தொடங்கினாள். மெல்ல தன் இடையிலிருந்து அவன் வலது கையை எடுத்து தன் கையின் இடுக்கில் நுழைத்து மார்போடு அணைத்து பிடிக்குமாறு வைத்துவிட்டு அவனின் மார்போடு முதுகை இன்னும் பின்னோக்கி நகர்த்தி கொண்டு கண்களை மூடினாள். கண்களில் நீரேனோ வெளிவர துடித்தது. அவனின் கையை எடுத்து விரல்களில் தன் விரல்களை கோர்த்தவள் ஒவ்வொரு விரல்களாக முத்தத்தை பதித்தாள். ஏன்
ஏண்டா அப்படி பண்ற? ஐ லவ் யூ நிலவா என கையை தன் இதழில் பதித்து அப்படியே கண்களை மூடினாள். விடியற் காலையில் விடிந்ததை தெரியாமல் உறக்கத்தில் இருந்தனர். ஏதோ சத்தம் கேட்க முழித்த ஜோதி ஒரு மாதிரி தனித்த உணர்வு வர அருகில் திரும்பி பார்த்தாள். அங்கு நிலவன் இல்லை. பாத்ரூமில் தண்ணீர் சத்தம் கேட்க அவன் அங்கு இருக்கிறான் என மெல்ல எழுந்தமர்ந்தாள். நிலவன் வெளியில் வந்து ஒரு துண்டை எடுத்து முகத்தை துடைத்தான். பிறகு தலையை கோதியவாறு அறையின் கதவினை திறந்து கொண்டு வெளியேறினான். அவனை பார்த்து கொண்டிருந்த ஜோதியை அவனோ திரும்பி பார்க்கவில்லை. மெல்ல எழுந்தவள் பாத்ரூம் போய்விட்டு வந்து முகத்தை துடைக்க அவளின் போன் அடைத்தது. தர்ஷிதான். ஜோதி வா காப்பி குடிக்கலாம் என அழைத்தாள். வரே அண்ணி என போனை வைத்தவள் தலைமுடிகளை கிளச்சரில் போட்டுக்கொண்டு கண்ணாடியின் முன் நின்று தன் உடைகளை சரி செய்தாள். முட்டியை தாண்டிய ஒரு டாப் மற்றும் லூஸ் பேண்ட் போட்டிருந்தாள். அந்த எளிமையான ஆடையில் கூட மிகுந்த அழகில் தெரிந்தாள் ஜோதி. கழுத்தில் தொங்கிய புதுமஞ்சள் தாலியை கண்டவள் அதை கையில் எடுத்து தடவி பார்த்தாள். அதன் ஈரம் கூட இன்னும் காயவில்லை. அதற்குள் இருவருக்கும் மனக்கசப்பு வந்துவிட்டது. இதுக்கு தான் என் பின்னாடியே வந்து காதலிக்க வச்சிங்களா நிலவா? நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்க மாட்டீங்கள? போ, எனக்கும் கோபம் வரும் என வாய்விட்டே புலம்பியவள் அறையை விட்டு வெளியேற போக குளிர் உடலில் பட அப்படியே சிலிர்த்தது. திரும்பி வந்தவள் ஒரு காட்டன் ஷாலை எடுத்து போர்த்தியவாறு கழுத்தை சுற்றி கொண்டாள். பிறகு பக்கத்து ஷூட்டிற்கு செல்லவும் வேணி, ஹே வாடி, பயங்கரமான குளிர்ல என அவளோ ஒரு ஜாக்கெட்டை போட்டிருந்தாள். நிலவன் இனியனின் படுக்கையில் கண்களை மூடி படுத்திருந்தான். அருகிலேயே இனியனும் வேந்தனும் அமர்ந்தபடி சாய்ந்திருந்தனர். ஜோதி சென்று தர்ஷி வேணி அருகில் அமர்ந்தாள். தர்ஷியும் ஒரு ஜர்க்கினை மாட்டியிருந்தாள். உங்களுக்கு கொடைக்கானல் வரது முன்னாடியே தெரியுமா என்ன? ஜர்க்கின் எல்லாம் ரெடியா போட்டிருக்கீங்க என கைகளை தேய்த்தபடி கேட்டாள் ஜோதி. இது என் டாப்ஸ், ஜீன்ஸ், ஓவர் கோட்டுடி. டபுள் பர்பஸ் உள்ளது, குளிருக்கும் யூஸ் பண்ணலாம். எனக்கு சமயம் பார்த்து யூஸ் ஆகுது என்றாள் வேணி. நான் எப்பவும் இது டிராவலுக்கு வச்சுக்கிறது ஜோதி, ஸோ நோ ப்ராப்ளம் என்றாள் தர்ஷி. எனக்கு இப்போ காலையில் தான் குளிரே ஃபீல் ஆகுது, நல்ல குளிரில் என கூறியவள் தர்ஷி கொடுத்த காஃபியை வாங்கி வாயில் வைத்தாள். உங்களுக்கு ஸ்வெட்டர் வேணுமானி, நான் போய் வாங்கிட்டு வரவா என அக்கறையாக கேட்டான் இனியன். இல்ல பரவாயில்ல இனியன், வெளியில போகும்போது வாங்கலாம் என நிலவனின் மேல் பார்வை படர்ந்து மீண்டிட கூறினாள். தங்கச்சி நீ காப்பி குடி, நானும் இவனும் போய் பக்கத்துல இருந்தா வாங்கிட்டு வரோம். உன் புருஷன் அடுத்த தூக்கத்துல இருக்கான், நம்ம வெளியில போக லேட் ஆகும் என வேந்தன் எழுந்திட இனியனும் கூடவே எழுந்தான் என தலையை ஆடினாள். இனியன் வெளியில் போன நேரத்தில் போன் அடித்தது. அதை எடுத்து பேசியவாறு சென்றான். நிலவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். 3 பெண்களும் பேசிக்கொண்டிருந்தாலும் ஜோதியின் பார்வை அவன் மேல் படர்ந்து மீண்டது. இவர் ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கார்? உடம்பு எதுவும் முடியலையா என எண்ணி சந்தேகம் வந்தது. தர்ஷி குளித்து வருவதாக அறைக்குள் சென்றுவிட வேணியின் போன் அடிக்க அறைக்குள் சென்றாள். ஜோதி கைகளை கட்டி அமர்ந்தவாறு நிலவனையை பார்த்துவிட்டு சந்தேகத்தை தீர்க்க அவன் அருகில் சென்று கழுத்து நெஞ்சை தொட்டு பார்த்தாள். வெப்பநிலை சீராக இருக்கிறதா என்று. நல்லா தானே இருக்கார் என்ற யோசனையில் கைகளை அவன் மார்பிலேயே வைத்திருந்தவளை புரண்டு படுத்தவன் இழுத்தபடி திரும்ப அவன் மேல் சாய்ந்து விழுந்தாள். நொடியில் ஜோதி நிலவனின் கீழ் சென்றிருக்க அவள் மேல் பாதியாக படுத்திருந்தான். நிலவா நகருங்க என மெல்ல அழைத்தவாறு அவனை தள்ளிவிட்டாள். அவனோ ரிடல் என தூக்கத்திலேயே அவளை இறுக்கி அணைத்தான். கடவுளே, யாராவது வந்தா அசிங்கமா போயிட போது என ஒட்டுமொத்த பலனையும் வரவைத்து அவனை தள்ளியவாறு எழுந்து நின்றவள் மூச்சினை ஆழமாக இழுத்துவிட்டு வேகமாக அவள் அறையை நோக்கி ஓடினாள். நிலவா கொஞ்ச நேரத்தில் கடவுளே என் மானமே போயிருக்கும் என தலையை குலுக்கினாள். ஜோதி குளியல் அறையில் புகுந்து சுடுத்த நீர் திறந்துவிட்டு அந்த ஷவர் கீழ் நின்றாள். மனம் நிதானமாகியது. குளித்து முடித்தவள் டாப்ஸ் அண்ட் பேண்ட் எடுத்து அணிந்து கொண்டிருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவசரமாக உடைகளை மாற்றியவள் சென்று கதவை திறந்தாள். இனியன் தான் நின்றான். அண்ணி, கடை இங்க பக்கத்தில் இல்ல, திரும்பி வந்துட்டோம். நிலவன் பேக்கில் இருக்காம், அதை எடுத்து போட்டுக்கோங்க. அது யூனிக் ஜர்க்கின் தான் என்றான். உங்க அண்ணன் எங்க இனியன்? தூங்கிட்டு தான் இருக்கான். அப்ப ஜர்க்கின் இருக்குன்னு சொன்னது யாரு? அவன்தான். வேந்தன் எங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு அவனை எழுப்பி கேட்க அப்பதான் சொன்னான். ஓ தேங்க்ஸ் இனியன் என்றாள். கதவினை சாத்துவிட்டு வந்து அவனின் பையில் ஆராய்ந்து அந்த ஜர்க்கினை எடுத்து பார்த்தவள் தடவிக்கொண்டே தன்மேல் அணிந்தாள். ஏனோ நிலவனின் பாசம் உடல் முழுவதும் பரவியது. அப்படியே கண்களை மூடி ரசித்தாள். மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்க அந்த ஜர்க்கினை போட்டவாறே சென்று திறந்தாள். நிலவன் தான் நின்றான். அவளை நிமிர்ந்து பார்த்தவன் குளித்து முடித்து
பிடித்து முடிகள் விரித்திட அந்த ஜர்க்கின் அணிந்து ஸ்டைலிஷாக தெரிந்தாள். அவளை கடந்து உள்ளே வந்தவன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றான். ஜோதி ரெடியாகி பக்கத்தறைக்குள் சென்று விட்டாள். வேணி, ஜோதி சூப்பரா இருக்கு, இந்த ஜர்க்கின்ல ஸ்டைலா தெரியுற என்றாள். தர்ஷி, இது நிலவனின் ஃபேவரட் ஜோதி. நாங்கள் நார்த்து கேம்ப் காஷ்மீர் போனப்போ வாங்கினோம். அவ்வளோ இஷ்டப்பட்டு வாங்கினா. உனக்கு சூப்பராக இருக்கு. நிலவன் குளித்து முடித்து வந்து அறையில் கிளம்ப மெத்தையில் இருந்து வந்த காய்ந்த மல்லிகை பூக்களின் வாசம் அவனையும் சித்தது. அவனின் ஜர்க்கினை போட்டிருந்தவளை கண்டவன் மனம் தடுமாறத்தான் செய்தது. ஆனால் அத்தியாயம் 54. ஆனால் என்றவனின் யோசனையை தடுத்தது அலைபேசியின் ஒளியானது. அதில் வேந்தனின் நம்பர் மெலிந்தது. சொல்லுடா என்றான் நிலவன். ரெடி ஆயிட்டியா? இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன், இதோ கிளம்பிடுவேன். ஓகேடா, நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறோம், நீ வந்துடு. ஓகே ஓகே. ஜோதி எங்க கூட தான் வரா, நீ நேரா வாடா என போனை கட் செய்தான் வேந்தன். நிலவனும் கிளம்பி அறையின் கதவை சாத்துவிட்டு கார்டை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். அவன் சென்ற பாதை கண்ணாடி பொருந்திய வியூவில் அமைந்திருந்தது. அதில் பார்த்தபடியே நடந்தவன் கண்களில் விழுந்த காட்சியது. ஜோதி அணிந்திருந்த மஞ்சள் டாப்ஸின் நிறத்திலேயே இருந்த பூச்செடியின் அருகே அவளை நிற்க வைத்து வேணி போட்டோ எடுத்து கொண்டிருந்தாள். மஞ்சள் நிற தாலியின் பிரகாசத்தில் முகமே தனி அழகாக தெரிந்தது. ஆனால் அழகாக சிரித்த அவளின் முகத்தில் ஏதோ ஒரு குறை தெரிந்தது. அதில் முழு சந்தோஷம் இல்லை. நிலவன் அப்படியே அவளை நோக்கியபடி நிற்க அவளோட முழுமை பெறாத சந்தோஷத்திற்கு காரணம் நீதாண்டா என மனம் கூறியது. அவனின் மூளையோ அவன் என்ன செஞ்சான் என்றது. ஏன் உனக்கு தெரியாதா? இவன் பண்ண தப்ப சொன்னா சாருக்கு கோபம் வருமா? சரி, திட்டான், அதை விட்டுட்டு போய் சமாதானம் செய்ய வேண்டியதானே. ஏன் சமாதானம் செய்யணும்? அவன் இப்பதான் ஒழுங்கா யோசிக்கிறான். சொந்த ஊருக்கு போனதிலிருந்து நீ அவனை ஆட்டி படைக்கிற. இப்போதான் என் பேச்சை கேட்டு ஒழுங்கா சிந்திக்கிறான். யூ ஷட் அப் என மூளை எச்சரித்தது. அவனை கெடுப்பது நீதான் மூளையே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிடல லவ் பண்ண வச்சேன். நீ என்னமோ ரொம்ப அறிவா சொல்லி கொடுக்குறேன்னு பேச விடாம தடுக்கிற. யூ ஷட் அப் என மனம் வாதிட்டது. அடைச்ச, எனக்கு எல்லாம் தெரியும். யூ போஸ்ட் ஷட் அப் என நிலவன் நடக்க தொடங்கினான். நிலவன் உணவகத்தில் நுழையும் போதே அங்கு அனைவரும் அமர்ந்திருந்தனர். ஜோதி எதிர்ச்சியாக திரும்பி பார்க்க நிலவன் தூரத்திலிருந்து வந்து கொண்டிருந்தான். அவளை மீறிய அவள் மனமோ அவனை ரசிக்க தொடங்கி இருந்தது. காட்டன் ஜீன்ஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், அதன் மேல் லேசர் என ஜம் என்று தலைமுடிகளை கோதியபடி கூலிங் கிளாஸை உள்ளே வந்ததும் கழட்டி நெஞ்சில் சொருகிக் கொண்டு நடந்து வந்தவனை ஜோதியின் மனம் அணு அணுவாக அவனை காதலில் நினைய செய்தது. அவன் உள்ளே நுழைந்ததும் ரிசப்ஷனிஸ்ட் பற்களை காட்டி சிரித்து வரவேற்க அவனும் பதிலிருக்க சிரித்து கொண்டே வந்தான். ஜோதி மனதில், டேய் பொண்டாட்டிய தவிர மற்றவள்க கிட்ட பல்ல காட்டு போடான் நிலவா என திட்டினாள். அவர்கள் அருகில் வந்தவன், சாரி காய்ஸ் லேட் ஆச்சா என அமர்ந்தான். இப்பதான் நாங்களும் வந்தோம் நிலவா. லேடிஸ் ஒரே போட்டோ செக்ஷன் நடத்தினாங்க என்றான் இனியன். ஒரே மேஜையில் அமர்ந்து பஃபே முறையில் உணவை எடுத்து வந்ததால் அவருக்கு தேவையானதை ருசித்தனர். நிலவன் இனியனின் அருகில் அமர்ந்திருக்க எதிர்பக்கத்தில் ஜோதி, வேணி அமர்ந்திருந்தனர். வேந்தனும் தர்ஷியும் எதிரெதிர் இருக்கையில் சாப்பிட தொடங்கினர். ஜோதி நிலவன் பார்ப்பது போல் தோன்றவும் சற்றென்று ஆசையில் நிமிர்ந்து பார்த்தாள். அவனோ சாப்பாடு பிளேட்டில் கவனமாக இருந்தான். அதுவே 3 முறை நிகழ ஜோதி அதன் பின்னே நிலவனை கவனிப்பதையே நிறுத்திவிட்டாள். காலை உணவை முடித்துக்கொண்டு நிலவன் காரிலேயே அனைவரும் ஒன்றாக சைட் சீயிங் புறப்பட்டனர். நிலவன் தான் காரை ஓட்டுவதாக ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்துவிட்டான். ஜோதியை அருகில் அமர சொல்ல அவளோ இனியனை அமர சொல்லிவிட்டு பின்னால் சென்று வேணியுடன் அமர்ந்து கொண்டாள். நடுவே வேந்தன், தர்ஷி அமர்ந்திருந்தார்கள். கார் ஹோட்டலை விட்டு டவுன் பக்கம் நகர்ந்தது. நிலவா, முதல்ல சைட் சீயிங் போகலாம், அப்புறம் இங்க வரலாம் என்றான் இனியன். இங்க ஒன்று வாங்கணும், வாங்கிட்டு போகலாம் என ஒரு கடையின் முன்னே காரினை நிறுத்தினான். காரிலிருந்து இறங்கியவன் பின்னால் சென்று ஜோதியிடம் வா என அழைத்தான். அவளும் புரியாமல் இறங்கிட அவர்கள் ஏதோ வாங்க போகிறார்கள் என எண்ணி மற்றவர்கள் எதுவும் கேட்கவில்லை. அவன் கூடவே நடந்தவள், நிலவா என்ன வாங்கணும் என கேட்டாள். அவளுக்கு பதில் அளிக்காதவன் ரிசப்ஷன் பெண்ணிடம் கேட்டுவிட்டு லிஃப்ட் பக்கம் போனான். அவன் சென்றது லேடிஸ் ஜர்க்கின்ஸ் தொங்கும் இடம். உன் சைஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கோ என்றான். ஜோதி என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒவ்வொன்றாக பார்த்தாள். சிலவற்றை எடுத்து போட்டு பார்த்தாலும் ஏனோ அவள் போட்டிருந்த ஜர்க்கினை கலட்ட மனமே இல்லை. நிலவன் பேசாத இந்த நேரத்தில் அவனோட ஜர்க்கின் அவளை அணைத்திருப்பது போல் தோன்றியது. ஆயினும் அதை எப்படி சொல்ல முடியும்? ஜோதி மனமே இல்லாமல் ஒன்றை தேர்வு செய்து இறுதியாக ஒரு முறை போட்டு அளவு பார்த்தாள். ஓகேவா இது என கேட்டான் கணவன். என தலையை அசைத்தாள். சரி வா, பில்
போடலாம் என லிப்டில் ஏறினான். ஜோதியின் முகமே சரியில்லை. ஒரு மனதாக முடிவெடுத்தவள் நிலவா என அழைத்தாள். என்றான். லிப்ட் மெல்ல சென்று கொண்டிருந்தது. எனக்கு இந்த ஜர்க்கினே இருக்கட்டுமே, புதுசு வேணாம் என்றாள் மெல்ல. ஏன், உனக்கு தனியா வேணாமா? அது என்னோடது ஜோதி என்றாள். உங்களோடதா இருந்தா என்ன, நான் போடக்கூடாதா? எனக்கு புதுசு வேணாம். உங்களுக்கு ஜர்க்கின் வேணும்னா நீங்க புதுசா போய் வாங்கிட்டு வாங்க என வேகமாக கூறியவள் லிப்ட் நின்றதும் கதவை திறக்க அவனை பார்க்காமல் வெளியேறினாள். அவளையே பார்த்தவன் தலையை அசைத்துவிட்டு கையில் இருந்த ஜர்க்கினை பில் கவுண்டரில் வைத்தவாறு சாரி கம் அகெயின் என வெளியேறினான். இருவருமே வெறும் கையுடன் வர இனியன் என்னடா எதுவுமே வாங்காம வரீங்க என கேட்டான். நாங்க வாங்க போனது இங்கே இல்ல. ஜோதி மனதில் சிரிப்பு வர உள்ளுக்குள் மகிழ்ச்சியுடன் இருந்தாள். சைட் வியூவை பார்த்தபடி சென்றனர். போட்டோ எடுக்கும் வியூ வர வேந்தன் டே வாங்க டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸா போய் வியூஸ் பார்க்கலாம், இந்த குளிருக்கு சூடா உள்ள போனாதான் நல்லா இருக்கும் என்றான். அனைவருக்கும் சரி எனப்பட அங்கு கண்ணில் பட்ட ஹேர்பின் பெண்டில் இருந்த ஒரு கடையில் காரினை நிறுத்தினான் நிலவன். அனைவருக்குமே டீ ஓகே என்பதால் அதை சொல்லிவிட்டு திரும்பினான் இனியன். பெண்கள் பேசிக்கொண்டு ஒரு பக்கமும் ஆண்கள் மறுபக்கமும் நின்றார்கள். டீ வந்ததும் வாங்கி கொண்டு பருக தொடங்கினர். மற்றொரு குடும்பம் அந்த கடைக்கு வர ஜோதி நகர்ந்து நிலவனின் சற்றே தொலைவில் நின்றாள். அவளை நிலவன் பக்கம் யாரும் கவனிக்கவில்லை. இடையில் சிலர் நின்றதால் ஜோதி நின்றது தெரியவில்லை. சோடா உள்ளே போனதும் தான் சூப்பர் ஃபீல் கிடைக்குது என்றான் வேந்தன். ஹாட்டா வேணா கையோடு கொண்டு வர வேண்டியதானே என்றான் இனியன் நக்கலாக. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே என வேந்தனை முறைத்தான் இனியன். ஏண்டா அவனை முறைக்கிற என்ற நிலவனையும் கேவலமாக நோக்கிய இனியன். கொன்னுருவேன். 2 பேரும் நேற்று நைட்டு பொண்டாட்டிக்கு பயந்துட்டு வாங்கின சரக்கெல்லாம் எனக்கு ஊற்றி கொடுத்துட்டு நீங்க நல்லவனுங்களா போய் தூங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்ட எனக்கு தானே தெரியும் நிலவரம். இனிமே எவனாச்சும் தண்ணி அடிக்க வாங்க அப்ப இருக்கு. நானும் திருந்துட்டேன். இனி நோ சோஷியல் ட்ரிங்கர் ஆல்சோ. சேச்சா ஷேமா போச்சு என தலையில் கை வைத்தான். டேய் சரி சரி, நீ தான் பேச்சுலர் ஆச்சே, உனக்கு என்ன ஷேமாச்சு? விடுடா, ரொம்ப பில்டப் கொடுக்காம என சிரித்தபடி திரும்பிய நிலவனையை நோக்கியபடி நின்ற ஜோதியை பார்த்தவன் சிரிப்பு அப்படியே நின்றது. போலீசிடம் மாட்டே திருடன் போல மனைவியை கண்டு மொழிதான். ஜோதி விழிகளில் அந்த கேள்விகள் தொடுத்து நின்றது. அப்ப நேற்று நைட்டு குடிச்சிட்டு வரலையா நீங்க? அப்ப நான் பேசியது, நீங்க கட்டி அணைத்தது எல்லாமே உண்மையா என அவனின் விழிகளையே நோக்கினாள். போகலாமா ஜோதி என்ற தர்ஷியின் குரலில் திரும்பியவள் அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு தர்ஷியுடன் நடந்தாள். நிலவனோ மாட்டிக்கொண்டோம் என்ற உணர்வில் டேய் எரும, நான் நைட்டு தண்ணி அடிக்கலன்னு உன்னை இப்ப சொல்ல சொன்னுச்சா என இனியன் முதுகில் அடித்தபடியே நடந்தான். இனியன் மட்டுமே அறிந்தது அவனின் நிலை. நேற்று இரவு இனியன் அதிகமாக குடித்ததால் இயற்கை உபாதையாக சிறுநீர் வர வேந்தன் அறைக்கு செல்ல முடியாமல் வேணி அறையை தட்டினான். அங்கு பாத்ரூம் 2 அறைகளில் மட்டுமே இருந்தது. வேணியும் அறை கதவை திறந்து என்னவென்று கேட்க போதையில் பாத்ரூம் போகணும் என்றான். வேணி அவனை லுக் விட்டு என வழிவிட்டாள். அவனும் பாத்ரூம் சென்று விட்டு வெளியில் வர வேணி கொஞ்சமாச்சு அறிவிற்கா இனியன், இப்படியா தண்ணி அடிப்பீங்க என திட்டினாள். ஏ வெண்ணி சாரி, நான் வேணும்னே அடிக்கல. அவனுங்க ஆர்டர் பண்ணிட்டு கடைசியில் பொண்டாட்டிக்கு பயந்து என் தலையில் கட்டிட்டானுங்க என்றான் பாவமாக சுவரில் சாய்ந்தவாறு. ஓ ஏன், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? என்னைய யாரை கேட்க போறா? ஐம் ஃப்ரீ பேர்டு, பேச்சுலர் பர்சன்ல என விரக்தியாக சிரித்தபடி வெளியில் சென்று படுக்கையில் விழுந்தான். அடுத்த நாள் காலையில் இனியன் ஜோதிக்காக ஜர்க்கின் வாங்க போன போது ஒரு ஃபோன் கால் வந்ததே. அது அரசுவின் ஃபோன் கால் தான். சொல்லுங்கப்பா. என்னடா சொல்ல, கேட்க யாருமே இல்லைனா மூக்கு முட்டை குடிப்பீங்களாக்கும்? படவா ராஸ்கல், தொலைச்சி போடுவேன் என திட்டினார் அரசு எடுத்ததும். அப்பா ரிலாக்ஸ், இது எப்படி என எழுத்தான் இனியன். வேற யாரு, என் பொண்ணு தான் சொன்னா. உன்னை கேட்க யாருமே இல்லைன்னு சொன்னியா? அதான் நான் இருக்கேன்னு சொல்லணுமாம். அப்பதான் நீ பயப்படுவியாம். பாரு நான் இருக்கேன் படவா என சிரித்தார் அரசு. நீங்களா? உங்க பொண்ணா? யாருக்கு பயப்படணும்பா? இப்போ எனக்கு பயப்படு, அப்புறம் என் பொண்ணுக்கு பயப்படலாம். அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் வேணிய மருமகளை ஆக்குவது பத்தி. அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னார் இனியன். நீ அங்க வேணி வெறுக்கிற மாதிரி எதையும் செஞ்சு வச்சிடாத என்றார் அரசு. உத்தரவு தந்தையே, அப்படியே அந்த வெண்ணி கிட்ட சொல்லிடுங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு என இனியனும் சந்தோஷத்தில் கூறினான். வெளியில் போயிட்டு திரும்பிய இனியன் தந்தை பேசியதை மனதில்
காதில் வைத்து அவளை நோக்கினான். குளிக்க செல்ல இனியன் யோசிக்க வேணி தர்ஷியிடம் இனியனை அவள் அறையிலேயே குளிக்க கூறினாள். தான் லேட்டாக தான் குளிக்கப் போவதாக. தர்ஷி அடுத்த வேந்தன் அவர்கள் அறையில் குளிக்க காத்திருக்க இனியன் வேணி அறைக்குள் சென்றான். வேணி போனை எடுத்து வருவதாக உள்ளே சென்று அங்கு பாத்ரூம் நோக்கி சென்ற இனியனை சார் என அழைத்தாள். என்ன என கேட்டான். அது என தயங்கியவளிடம் அதான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டியே சொல்லு என்றான் நக்கலாக. ஹலோ, நான் போட்டெல்லாம் கொடுக்கல. நைட் நீங்க தான் ஃபீல் பண்ணீங்க, என்னை யாரு கேட்க போறான்னு, அதான் அப்பா கிட்ட சொன்னேன். இப்போ யாரு எனக்காக இருக்கா, அப்பாவா பொண்ணா? அப்பா மட்டும்தான். எனக்கு என்ன வந்துச்சு, உங்களை இங்கே குளிக்க சொன்னதே பாத்ரூமை கழுவி சுத்தம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லதான். நைட்டு போய் உள்ள பாருங்க என முறைத்தாள். இனியன் முகம் கோணலாக உடனே உள்ளே சென்றான். இரவு தான் போதையில் மாறி சிறுநீர் கழித்தது தெரிய கடவுளே என நொந்து கொண்டு சுத்தம் செய்ய சென்றான். பிறகு குளித்து முடித்து வெளியில் வந்த இனியன் வேணி தனியாக நின்ற நேரத்தில் சென்று சாரி வேணி, ஏதோ போதையில், வெரி சாரி, இன்னும் எத்தனை தடவை சாரி கேட்பீங்க என்றால் முறைத்தபடி. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் வேணி என கெஞ்சி கேட்டான். என்கிட்ட ஏன் சொல்றீங்க, போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க சார் என முகத்தை சுழித்தாள். உன்கிட்ட தானே நான் மாட்டுறேன். நான் யாரோ சார், நீங்க என்கிட்ட மாட்ட என்ன இருக்கு, உங்க அப்பாக்கு உண்மையாயிருங்க போதும். அவளையே நோக்கி இனியன். வேந்தனும் தர்ஷியும் அறைக்குள் தயாரென ஆன நேரம் அது. நிலவனும் ஜோதியும் அவர்கள் அறையில் இருந்தார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய இனியன் வேணி ப்ளீஸ் என அவளின் கையை பிடித்து அவளின் அறைக்குள் இழுத்து சென்றான். கையை விடுங்க, என்ன பண்றீங்க என அவன் பிடியை விலக்கியபடியே நடந்தாள். அறைக்குள் சென்ற இனியன் கதவினை தாளிடவில்லை, திறந்து வைத்துக் கொண்டு ஆனால் மறைவாக அவளை சுவரோடு சாய்த்து இரு பக்கமும் கைகளால் அணை கட்டியவன். வேணி, நீ யாரோவாதான் இங்க வந்த, ஆனா என் மனசுல ஏதோ ஒரு உணர்வை உண்டாக்கிட்ட. அது என்னன்னு தெரியாம புரியாம இருந்தேன். ஆனா நீ அப்பா கிட்ட தனியா பேசினத நானும் கேட்டேன். அவரோட வருத்தத்தை போக்க உன் மனசு தவிச்சது. அந்த மனசுதான் எனக்கு வேணும்னு புரிய தொடங்கிட்டு நேற்று முதல். எஸ், ஐ எம் இன் லவ் வித் யூ. ப்ளீஸ், நான் குடிகாரன் இல்லை, என்னை தப்பா நினைக்காத. எனக்கு ஒய்ஃபா வருவதை விட என் அப்பாவுக்கு பொண்ணா வருவியா என கேட்டவனை விழிகள் அகலாமல் நோக்கினாள். இனியன் மேல் எந்த உணர்வுமே இல்லாமல் வேணி அங்கு நடமாடவில்லை. அந்த உணர்வே அரசுவின் மீது அவளின் கவனத்தை திருப்ப செய்தது. இன்று இனியன் இப்படி நேரடியாக கேட்பான் என அவள் கனவிலும் எண்ணவில்லை. இரவு கூட அவன் மேல் இருந்த மிகுந்த கோபமே காலையில் அரசுவிடம் பேச வைத்தது. பதில் சொல்லுவேனி என்றான் அவளின் விழிகளை நோக்கியவாறு. நீங்க தான் ஃப்ரீ பேர்ட் ஆச்சே சார், ஏன் ஜெயிலுக்குள்ள மாட்ட ஆசைப்படுறீங்க? எது, கல்யாண வாழ்க்கையா? ஆமா, பிடிச்சவ கூட ஜெயிலில் இருப்பது சுகந்தான வெண்ணி என சிரித்தான். உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, உனக்கு என்னை பிடிக்கலையா என்ற இனியனின் ஹஸ்கி வாய்ஸில் அவனின் விழிகளையே மெய்மறந்து பார்த்தவள் நான் ஒரு அனாத என்றாள். என்னை கல்யாணம் பண்ணா மிஸ்ஸஸ் இனியன் ஏஎஸ்பி ஒய்ஃப், இதுதான் அடையாள வேணி. ஏனோ வேணிக்கு ஒருவித ஈர்ப்பு அவனின் மிஸ்ஸஸ் இனியனில் ஏற்பட்டது. அவனின் விழிகளையே நோக்கியவளை தன் புருவத்தை உயர்த்தி பதில் சொல்லு என்றான். பயமா இருக்கு இனியன். ஏன், எனக்கு யாருமே இல்லை, நீங்க பெரிய குடும்பம், என்னோட குணத்திற்கு பொருந்துமா? ஆனாலும் நீ கடைசி வரை என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே என்னை சற்று கோபமாக கேட்டான். பிடிக்காமையா பயமா இருக்குன்னு சொல்றேன் என அவளும் சீறினாள். அவளை தன்னோடு அணைத்து கொண்டவன் இப்ப பயம் போயிடுச்சா என கேட்டான். அவன் மார்பில் சாய்ந்திருந்தவள் இப்போ ரொம்ப வருது, யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஜோதி, நிலவன் அண்ணா வரப்போறாங்க என விலக முயற்சித்தாள். அவளை நிமித்தியவன் கன்னத்தில் முத்தம் வைத்து இப்போ பயம் போயிடுச்சா என கேட்டான். இனியன் என முறைத்து வெளியேற போனவளின் கையை விடாமல் பிடித்திருந்தவன் லவ் யூ வெண்ணி என்றான். திருப்பி சொல்ல முடியாது, உனக்கு தோணும் போது சொல்லு, பட் ஐ லவ் யூ என்றான். வேணி வெளியே ஓடினாள். தர்ஷியுடன் சென்ற ஜோதி நேற்றைய இரவையை எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்ப நிலவா தூங்காமல் இருந்தாரா, நான் பேசியதை கேட்டாரா என்ற யோசனைகள் அலைமோதியது. டிரைவிங் சீட்டில் வந்தமர்ந்த நிலவனும் பின்னால் வேணியுடன் அமர்ந்திருந்த ஜோதியின் முகத்தையே பார்த்து மனதில் நகைத்தான். கார் போட்டோ எடுக்கும் வியூவில் நின்றது.